வேலைக்கு போயிட்டீங்க? 16, 17 வயசுலேருந்தே நான் டீச்சர் ஆகணும்னு எனக்கு அவ்வளோ ஆசை. சின்ன வயசுலேருந்தே அவள் அடித்தேன், கொம்பு வச்சு இது பண்ணேன்னு சொல்லுவேன். மென்ஷன் ஸ்கூலில் டீச்சர் எப்படி கண்டிக்கிறாங்க அதே தான். டீச்சர் 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 தான் எனக்கு. ஒரு பெரிய டீச்சர் ஆகணுமா அதை தான் சொல்லுவேன். அப்புறம் அப்புறம் பார்த்தேன். அப்புறம் நான் இதுவில் இருந்துட்டுனா பிள்ளைங்க படிக்க முடியாது, அதுங்க லைஃப் வேஸ்ட் ஆகிடும். அதனால் நான் என்னை இது பண்ணிக்கிட்டேன். நான் விட்டது என் தங்கச்சி எனக்கு நிறைவேற்றிட்டாலேன்னு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க முதல் நாள் ஆஃபீஸ் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் போன மாதிரி சார், நான் படிக்க முடியாது, என் தங்கச்சி போய் ஜெயிச்சுட்டாப்பா, நானே ஜெயிச்சா மாதிரி சந்தோஷம். 4வது படிக்கிறப்பவே லஞ்சு பசங்களுக்கெல்லாம் கட்டிட்டு போவேன் சார் ஸ்கூலில். நான் மிஸ்ஸுங்களாம் அவ்வளோ ஆச்சரியமா, இந்த சின்ன வயசில் எப்படிம்மா என்ன கட்டிட்டு வந்தவா இன்னுவாங்க. இவ்வளோ கஷ்டப்படு என்ன தான் சார் மேடையில் ஏற்றி என்ன தான் ரோல் மாடலாக எல்லாருக்குமே பேசுவாங்க. ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ரோல் மாடலாக இருந்த ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் நீங்கள். உங்களுக்கு படிப்பை விடுறது சங்கடமா இல்லையா? இல்லை சார், என்னை வழி நடத்த ஆள் இல்லை சார். இல்லைன்னா அந்த கஷ்டத்துலேயே இன்னும் படித்து வந்திருப்பேன் சார் நம்ம மேலே. ஏன்னா எங்கள் மிஸ்ஸுங்களாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் சார். மேக்ஸ் எல்லாம் கவலைப்படுறாங்களே, மேக்ஸ் எல்லாம் ஆன்சர் அப்படி எழுதுவோம் சார். 10th நீங்கள் என்னென்ன வச்சுக்க 99, அவ்வளோ மேக்ஸ்னா அவ்வளோ உயிர் எனக்கு. இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அதை சின்னதாக பூண்டு கடை, பூண்டு புளி மிளகா அதெல்லாம் ஊரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். 10th 99 மார்க் மேக்ஸில் எடுத்தவங்க. போர்டு இருக்கா? இந்த தமிழ் உலகத்திற்கு ஒரு பாடம் நடத்துங்களேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்வி தான் சார். கல்வி